வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். நீதித்துறை சுதந்திரத்தை பாதுகாப்பதில் கடந்த 3 அரசுகள் சாதனை, வழக்கறிஞர் மன்ற முன்னாள் தலைவர்கள் கூறுகின்றனர். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கம் நாட்டின் நீதித்துறை சுதந்திரத்தை பாதுகாப்பதில் குறைந்த வெற்றியை பெற்றிருப்பதாக மலேசிய வழக்கறிஞர்கள் மன்றத்தின் 9 முன்னாள் தலைவர்கள் கூறுகின்றனர். முந்தைய 3 அரசாங்கங்களின் நிர்வாகங்களுடன் ஒப்பிடுகையில் நீதித்துறை சுதந்திரத்தை பாதுகாப்பதில் தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற அணுகுமுறையை தங்களால் மதிப்பீடு செய்ய முடிவதாக மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் அந்த 9 முன்னாள் தலைவர்களும் கூட்டாக கையெழுத்திட்டு வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். அண்மைய காலமாக வெளிப்புற சக்திகளால் நீதித்துறைக்கு மிகுந்த அழுத்தம் கொடுக்கப்படுவதற்கான அறிகுறிகள் தென்பட தொடங்கியுள்ளன என்று அம்பிகா ஸ்ரீனிவாசன், ரகுநாத் கேசவன், ஜைனோட் சக்காரியா, மா வெங்க்வாய், ஸ்டீவன் திரு, கிறிஸ்டபர் லியோங், குத்துபோல் ஜமான் புகாரி உட்பட 9 தலைவர்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். தற்போதைய அரசாங்கத்துடன் ஒப்பிடுகையில் முந்தைய 3 அரசாங்கங்களும் நீதித்துறை சுதந்திரத்தை மதித்து வந்ததாக பரவலாக உணரப்படுகிறது. ஆனால் தற்போதைய நிலை பெரும் ஏமாற்றத்தை அளிக்கிறது என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். முன்னாள் பிரதமர்களான துன் மகாதீர் முகமது, தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் மற்றும் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் ஆகியோர் தலைமையிலான 3 அரசாங்கங்களை அந்த 9 முன்னாள் தலைவர்களும் மேற்கோள் காட்டினர். GCA எனப்படும் 2009ஆம் ஆண்டு நீதிபதிகள் நியமன சட்டத்தின் கீழ் நீதிபதிகள் நியமன விவகாரத்தில் தலையீடு இருப்பது போல் அண்மையில் நாட்டின் தலைமை நீதிபதி துன் மைமூன் துவான்மாட் தமதுரையில் சுட்டிக்காட்டியிருப்பதையும் அவர்கள் தங்கள் வாதத்திற்கு வலு சேர்த்துள்ளனர். நீதித்துறையின் சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியத்தை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் முன்பு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது நினைவூட்டியதை தலைமை நீதிபதி தமதுரையில் மேற்கோள் காட்டியிருந்ததையும் மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் அந்த 9 முன்னாள் தலைவர்களும் சுட்டிக்காட்டி உள்ளனர். ஜோஹர் பாருவில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் கள்ள நோட்டுகள் முக்கிய ஆவணங்களை அச்சடித்து வந்த கும்பலை போலீசார் வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக ஜோஹர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்தோகுமார் முத்துவேல் தெரிவித்துள்ளார். இக்கும்பலைச் சேர்ந்த 30 மற்றும் 33 வயதுடைய 2 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள வேளையில் 4 இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் 36,80,000 ரிங்கிட் மதிப்புள்ள போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக இன்று ஜோஹர் பாருவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்தோகுமார் குறிப்பிட்டார். இந்த கும்பல் கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்து செயல்பட்டு வந்துள்ளது என்பது பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக டத்தோகுமார் குறிப்பிட்டார். இந்த கும்பலிடமிருந்து 20, 50, 100 ரிங்கிட் மதிப்பு கொண்ட கள்ள நோட்டுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மலேசியாவில் சூரிய சக்தி திட்டம் சம்பந்தப்பட்ட 20 மில்லியன் அமெரிக்க டாலரை அல்லது 9 கோடி ரிங்கிட்டை மீண்டும் 1MDB நிதியில் சேர்ப்பதில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM, அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு பிரிவான FBI மற்றும் அமெரிக்க நீதித்துறையை வெற்றி கண்டுள்ளது. டுசேபல் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் LCC என்ற முதலீட்டு நிறுவனத்தின் வர்த்தக சகாவும் வர்த்தகருமான ஃப்ராங்க் ஒயிட் ஜூனியரிடமிருந்து அந்த பணம் பெறப்பட்டதாக SPRM இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. முறைகேடு புரியப்பட்ட 1MDB நிதி தொடர்புடைய பணத்திலிருந்து அந்த பெரும் தொகை பெறப்பட்டுள்ளது என்பதை அறிந்து வர்த்தகர் ஃப்ராங்க் ஒயிட் ஜூனியர் மனமுவந்து அந்த நிதியை திருப்பி ஒப்படைத்துள்ளதாக SPRM தனது அறிக்கையில் மேலும் விவரித்துள்ளது. வரும் ஜனவரி 25ஆம் தேதி சனிக்கிழமை பத்துமலை திருத்தலத்தில் நகரும் மின் படிக்கட்டுகள் கட்டுமான பணி துவக்க விழா சிறப்பு பூஜைகளுடன் நடைபெறவிருப்பதாக கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டத்தோ டாக்டர் R நடராஜா அறிவித்துள்ளார். காலை 11:30 மணிக்கு மேல் 12:15க்குள் பத்துமலை திருத்தல அடிவாரத்தில் உள்ள முடி காணிக்கை மண்டபத்தின் அருகாமையில் நகரும் மின் படிக்கட்டுகள் கட்டுமான பணி துவக்க விழா நடைபெறவிருக்கிறது. இந்நிகழ்வில் பொதுமக்கள் கலந்து சிறப்பிப்பதுடன் விபூதி பிரசாதம் பெற்றுக்கொள்ளுமாறு தான் ஸ்ரீ நடராஜா கேட்டுக்கொண்டுள்ளார். மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் ஜோஹர் பாரு மாநகரில் ஹுவாமோய் உணவகத்தில் இன்று தமது காலை சிற்றுண்டியை உட்கொண்டார். கடந்த 2010ஆம் ஆண்டில் ஜோஹர் சுல்தானாக பதவியில் அமர்ந்த நிறைவு நாளை ஒட்டி தமது அரண்மனை பரிவாரங்களுடன் இணைந்து இனிய காலை பொழுது சிற்றுண்டியை அந்த உணவகத்தில் உட்கொண்டதாக சுல்தான் இப்ராஹிம் தமது முகநூலில் புகைப்படங்களுடன் பதிவிட்டுள்ளார்.
ஜொகோர் பாரு மாநகரில் ஜலான் த்ரூஸில் உள்ள அந்த உணவகத்தின் பிரபலமான மெனுக்களில் ஒன்றான சிக்கன் சாப் உணவை ருசித்து சாப்பிட்ட பின்னர் சுல்தான் இப்ராஹிம் அங்கிருந்து வெளியேறுவதை பார்த்து கொண்டிருந்த பொதுமக்கள் உற்சாக மிகுதியில் காணப்பட்டனர். சிலர் மாமன்னருடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட களிப்பில் திளைத்தனர். பட்டதாரி ஆண்களுக்கும் பட்டதாரி பெண்களுக்கும் இடையில் நிலவி வரும் சம்பள வேறுபாடு இடைவெளி விவகாரம் அமைச்சரவையின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று மகளிர் குடும்ப மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்சி ஷுக்ரி தெரிவித்துள்ளார். இவ்விவகாரம் தொடர்பில் தற்போது மனிதவள அமைச்சுடன் தாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். சம்பள இடைவெளி விவகாரம் தமது அமைச்சு சம்பந்தப்பட்டது இல்லை என்றாலும் இதில் பெண்கள் சம்பந்தப்பட்டுள்ளதால் இவ்விவகாரத்தை எழுப்ப வேண்டிய அவசியத்திலும் அவசரத்திலும் தாம் இருப்பதாக நான்சி ஷுக்ரி தெரிவித்தார். முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் கைரி ஜமாலுடீனுக்கு எதிரான விசாரணை அறிக்கை உரிய நடவடிக்கைக்காக கடந்த ஜனவரி 15 சட்டத்துறை அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடீன் ஹுசைன் தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கை மீண்டும் போலீஸ் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு தடயவியல் அறிக்கை கோரப்பட்டுள்ளதாக ஐஜிபி விளக்கினார். கடந்த ஜனவரி 13 டமன்சராவில் உள்ள கைரியின் அலுவலகத்தில் அவரிடம் போலீஸ் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக ரசருடீன் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் தனது சிறை தண்டனையை வீட்டுக்காவலில் கழிப்பதற்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் அரசாணை உத்தரவு விவகாரத்தில் நஜீப் சிறைச்சாலையில் தனது எஞ்சிய சிறை தண்டனை காலத்தை அனுபவிப்பதற்கு அந்த முக்கிய ஆவணத்தை சட்டத்துறை தலைவர் அசலினா ஒஸ்மான் வேண்டுமின்றி மறைத்துவிட்டதாக கைரி பகிரங்கமாக குற்றச்சாட்டியிருந்தார். இதன் தொடர்பில் கைரிக்கு எதிராக அமைச்சர் அசலினாவின் உதவியாளர் போலீசில் புகார் செய்திருந்தார். இம்மாதம் முற்பகுதியில் பேரங்காடியில் நிகழ்ந்த கொள்ளை சம்பவத்தின் போது நகைக்கடை பணிப்பெண்கள் இருவரை துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தியதாக மெய்க்காவலர் ஒருவர் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். 45 வயது சைஃபுல் ஹம்சா என்ற அந்த மெய்க்காவலர் நகைக்கடையில் இருந்த 21 மற்றும் 18 வயதுடைய பணிப்பெண்களை மரணத்தை விளைவிக்கும் தன்மையில் துப்பாக்கி முனையில் மிரட்டியதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த ஜனவரி 4 மதியம் 12:45 மணியளவில் கோலாலம்பூர் ஜொராஸில் உள்ள பேரங்காடியில் அந்த நபர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் அந்த மெய்க்காவலர் தனக்கு எதிரான குற்றத்தை மறுத்து விசாரணை கோரியுள்ளார். அவரை ஜாமீனில் விடுவிக்க நீதிமன்றம் அனுமதி மறுத்துவிட்டது. வரும் சீன புத்தாண்டை முன்னிட்டு இலவச டோல் கட்டண சலுகை அமல்படுத்தப்படுமானால் ஆடம்பர வாகனங்களுக்கு மட்டும் டோல் கட்டணம் விதிக்கப்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளில் பண்டிகை காலத்தின் போது அமல்படுத்தப்பட்ட டோல் கட்டண இலவச சலுகையை அனுபவிக்க தகுதியில்லாத ஆடம்பர வாகனங்களின் மொத்த எண்ணிக்கையை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என்று கிராக்கான் கட்சி தலைவர் டாக்டர் டொமினிக் லாவ் ஹோய் சாய் சவால் விடுத்துள்ளார். ஆடம்பர வாகன உரிமையாளர்கள் பண்டிகை கால இலவச டோல் சாவடி சலுகையை அனுபவிக்க கூடாது என்பது உண்மையாக இருக்குமானால் அந்த ஆடம்பர வாகனங்களுக்கு அதிக கட்டணங்களை விதிப்பதன் மூலம் புதிய டோல் கட்டண விகித சரி செய்யும் முறையை அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும் என்று டொமினிக் லாவ் வலியுறுத்தியுள்ளார். பிரச்சனைகளை பல்வேறு வழிகளில் தீர்க்க முடியும். பணக்காரர்களுக்கு எதிரான கட்டுக்கதைகளை பயன்படுத்த வேண்டாம். T15 தரப்பினரும் அரசாங்கத்திற்கு வரி செலுத்துபவர்கள் ஆவர் என்று டொமினிக் நினைவுறுத்தினார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முன்பு டோல் சாவடிகளை அகற்றப் போவதாக உறுதியளித்திருந்தார். ஆனால் இப்போது வாகன வகைகள் குறித்த புதிய கதையை கொண்டு வர முயற்சிப்பது முரண்பாடாக உள்ளது என்று டொமினிக் குறிப்பிட்டார். கடந்த செவ்வாய்க்கிழமை காஜாங்கில் 12 மாடி கட்டிடத்திலிருந்து ஆடவர் ஒருவர் கீழே விழுந்து மரணமுற்ற சம்பவத்தின் போது அவரின் காரில் தோட்டாக்களுடன் மீட்கப்பட்ட கைத்துப்பாக்கி பதிவு செய்யப்படாததாகும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். 19 வயதுடைய அந்த இளைஞரின் காரின் பயணப்பெட்டியில் கண்டுபிடிக்கப்பட்ட கைத்துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் குறித்து இன்னமும் புலன் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்துள்ளார். நிதி ஆலோசனை நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்த அரசாங்க அதிகாரிகளுக்கு சட்டவிரோதமாக தனிப்பட்ட கடனை பெற்றுத் தருவதில் லஞ்சம் வாங்கியது தொடர்பில் தற்போது முடுக்கிவிடப்பட்டுள்ள ஓப்ஸ்காய் விசாரணையில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் மேலும் 6 கைது செய்துள்ளது. அந்த 6 வங்கி அதிகாரிகள் ஆவர். 20க்கும் 40க்கும் இடைப்பட்ட வயதுடைய 4 ஆண்களும் 2 பெண்களும்
நேற்று புதன்கிழமை மாலை 3 மணியளவில் புத்ராஜயா SPRM தலைமையகத்திற்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டதாக SPRM வட்டாரம் தெரிவித்தது. இந்தியா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அலகாபாத்தின் பழைய நகரமான பிரயாக்ராஜ் 2025ஆம் ஆண்டு மகா கும்பமேளாவிற்கு தற்போது களை கட்டியுள்ளது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்பட்டு வரும் இந்த மகா கும்பமேளாவிற்கு பிரயாக்ராஜ், ஹரித்வார், நாசிக் மற்றும் உஜ்ஜைன் ஆகிய 4 நகரங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஜனவரி 14ஆம் தேதி தொடங்கிய மகா கும்பமேளா அடுத்த பிப்ரவரி 26ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. கடந்த 2013ஆம் ஆண்டில் 12 கோடி மக்கள் கூடிய வேளையில் இம்முறை 40 கோடி மக்கள் கூடுவர் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாபெரும் கும்பமேளாவில் கலந்து கொள்ள உலகெங்கிலும் இருந்தும் இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் பல லட்சக்கணக்கான மக்கள் பிரயாக்ராஜ் நோக்கி படையெடுத்து வருகின்றனர். மலேசியாவிலிருந்து பலர் வெவ்வேறு குழுக்களாக மகா கும்பமேளாவிற்கு கலந்து கொள்ள புறப்பட்டுள்ளனர். நாட்டின் முன்னணி பயண நிறுவனங்களில் ஒன்றான KPS டிராவல்ஸ் நிறுவனம் இதுவரையில் 1400 பேரை யாத்ரீக புனித பயணத்திற்கு அனுப்பியுள்ளதாக அதன் நிர்வாக இயக்குனர் KP சாமி தெரிவித்தார். வரும் ஜனவரி 26ஆம் தேதி KPS சார்பில் 25 பேர் கொண்ட குழுவினர் KLIA விமான நிலையத்தின் மூலம் கும்பமேளாவிற்கு புறப்படவிருக்கின்றனர். அந்த 25 யாத்ரீகர்களையும் ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவரும் கொடை நெஞ்சருமான ஓம்ஸ் தியாகராஜன் விமான நிலையத்தில் வழி அனுப்பி வைப்பார் என்று KP சாமி தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.